ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழர். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசிய சக்தியை நாம் எப்படி பெருக்கிக் கொள்வது, இது எதற்காக பெருக்கணும் அப்படின்னா என்ன? கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வசிய சக்தி என்பது கண்டிப்பாக தேவை. சில பேர்களுக்கு அது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும், சில பேர்களுக்கு அவருடைய யோக சித்தியினால் தவ ஆற்றலினால் யோகிகளுக்கு இருக்கும். நம்மை போல சாதாரண மனிதர்களுக்கு நாம் எப்படி வசிய சக்தியை அதிகரித்து கொள்வது அப்படின்ற பற்றியான இந்த ஒரு வீடியோ தான் இந்த பதிவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வசிய சக்தி அட்ராக்ஷன் பவர் இதை இல்லாமல் ஒரு மனிதர்களும் இந்த பூமியில் வாழ முடியாது. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இந்த வசிய ஆற்றல் ஈர்ப்பு பிணையாக பிணைந்து இருக்குது. இது இல்லாமல் ஒரு நண்பர்களாக கூட இருக்க முடியாது யாருமே. இந்த ஒவ்வொருத்தங்களோட மேலே அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு பிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி அந்த பரிமாண பேர்கள் வேணால் மாறலாம். அடிப்படையில் இருப்பது அந்த வசிய சக்தி. அதற்கான பேர்கள் மாறும். அன்பு, காதல், பாசம், இப்படி ஒவ்வொரு உறவுகளுக்கு ஏற்ப அந்த முறைகளை நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே அட்ராக்ஷன் பவர் தான் காரணம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கும். அது பிறவியிலேயே அவர்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக சில பேர்களுக்கு அமைஞ்சிருக்கும். சில பேர்களுக்கு அவர்கள் வளர்த்து கொள்வாங்க. மற்றவர்களை பார்த்து நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணுவது, மற்றவர்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுவதுன்னு அவங்க யோசித்து அவங்க வளர்த்துப்பாங்க. சிலர் அவர்களுடைய செயல்பாடுகள்னால் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு ரகத்திலையும் மனிதர்களுக்குள்ளார வசிய சக்தி இருக்குது. பொதுவாகவே சில பேர் படுகிற கஷ்டங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு வசிய சக்தி குறைவாக இருக்குது என்பது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேலை விஷயமாக போகிறாங்க, அவர்களுக்கு ஒரு பணி நிமித்தமாக அவங்க ஒரு அலுவலகத்துக்கு போனாக்கா, இவர் நல்லா டிப்டாப்பாக தான் இருப்பார். ஆனால் இவரை பார்த்தாலே அந்த அலுவலகர் என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரியாக நடத்துவார். நல்ல ஒரு பதில் சொல்ல மாட்டார். அப்படியா, சரி கொடுத்துட்டு போங்க, இப்படிலாம் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பாக சொல்லுவார். சில பேரை பார்த்தா அவர் என்ன பண்ணுவார், அப்படியா சார், சரி சார், நான் பண்ணுறேன் சார், நீங்கள் நம்பரை வச்சுக்கோங்க, நான் பண்ணுறேன், கால் பண்ணுங்கள், அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக சொல்வார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நபருக்கு அட்ராக்ஷன் பவர் இல்லை, வசிய சக்தி இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் காரணம். அங்கே மட்டும்தான் கிடையாது, எங்கே போனாலும் சில பேர்களுக்கு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கும் அதுதான் காரணம். சில பேர்களுக்கு மட்டும்தான் பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும். அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த பர்சன்டேஜ் ரேஷியோங்கிற அந்த சதவிகிதம் பார்த்திங்கன்னா வசிய சதவிகிதம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதுக்காக நாம் என்னங்க பண்ண முடியும்? நமக்கு பிறவிலே இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்லை. நாம் நம்மளுடைய பழக்கத்தின் மூலமாக, மந்திர சித்தியின் மூலியமாக, இப்படி பலவிதமான வழிகள் மூலியமாக நம்மளுடைய வசிய ஆற்றலை அதிகரித்துக்க முடியும். இப்படி அதிகரிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, மற்றவர்கள்லாம் நம்மக்கிட்ட பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். இப்படியெல்லாம் இந்த வசியத்தை நாம் ஏற்படுத்துவதனால், அதிகப்படுத்துவதனால் மற்றவர்களை நம் பால் ஈர்க்க முடியும். இப்படி தான் இந்த வசிய ஆற்றலுடைய தன்மை அதிகமாக செயல்படும். எப்படி வெறும் ஈர்க்கிறது மட்டும் இல்லைங்க, அதன் மூலியமாக நமக்கான காரியங்களை நம்ம நடத்தி கொள்வது. நமக்கான இந்த உலகியல் காரியங்கள் என்னென்னலாம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் மற்றவர்கள் மூலியமாக நாம் செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் இல்லாமல் அந்த காரியத்தை செயல்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் நமக்கு கண்டிப்பாக முன் உதவி செய்வாங்க, இல்லை முன் அவங்க வேலையை செய்வாங்க, நமக்காக செய்வாங்க. அவ்வளோதான் விஷயம். இதை செஞ்சாலே போதாதா, நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறிடும். இப்போ ஒரு வசிய ஆற்றல் இருக்கிற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஈஸியாக சீக்கிரமாகவே திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பெண் பார்க்க வரார் மாப்பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு வசிய சக்தி மிக்கவராக இருக்கிறார், அவர் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு பார்த்தோன்னே பிடிச்சிடும். வசதியாக இருக்காரா இல்லை அதிகமாக சம்பாதிக்கிறாரான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணுக்கோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பிடிச்சி போயிடும், கல்யாணமும் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் பின்னாடி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே சண்டை வரும்போது, எப்படி நீ இந்த ஆளை கல்யாணம் பண்ண, ஒன்றும் வசதியாகவும் இல்லை, ஒரு பெரிய வேலையும் இல்லை, ஆனாலும் உங்களோட வாழ்க்கை சுமாராக தான் போகுது, நீ நல்லா தானே இருந்த, வசதியாக இருந்த, எப்படி நீ கல்யாணம் பண்ணன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஒரு மிடில் லெவலில் இருந்தால் கூட அவருக்கு ஏதோ ஒரு பேச்சிலையோ இல்லைன்னா ஒரு தோற்றத்துலையோ வசிய ஆற்றல் இருந்திருக்கும்.
அதன் காரணமாக அவர்கிட்ட வந்து மயங்கியிருப்பாங்க. இதுதான் விஷயம். அதே போல் தான் ஒரு பெண் கருப்பாக இருப்பாங்க. பல பேர் வந்து கருப்பாக இருக்கிறத பாதகமாக நினைப்பாங்க, சிகப்பாக இருக்கிறத ரொம்ப ஹையாக நினைப்பாங்க. அப்படி இருந்தால் கூட கருப்பாக இருக்கிறது கலையாக இருக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி வந்து கலர்களை வந்து ஒவ்வொருத்தவங்களோட மன விருப்பத்தை பொறுத்து, அவங்களோட எண்ணங்களை பொறுத்து. அதனால் கருப்பு ஒரு அழகு, சிகப்பு ஒரு அழகுன்ற மாதிரி அவங்கவுங்களோட பார்வையில் பொறுத்து இருக்கும். இப்போ கருப்பாக இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உடனே கேட்பாங்க யாராவது, கருப்பாக இருக்காங்க உங்கள் பொண்டாட்டின்னு எப்படி கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு தெரியல, என் பொண்டாட்டி எனக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் நிறமாக, எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வசிய ஆற்றல் இருந்தால் போதும். இதுக்கு வந்து நிறம்லாம் முக்கியம் கிடையாது. அவர்களுடைய பிஹேவியர் தான் இந்த வசிய ஆற்றலை அதிகப்படுத்தும். அப்போ வந்து சரி, எனக்கு எல்லாமே நல்ல பிஹேவியர்லாம் இருக்குதுங்க, இருந்தாலும் ஏனோ தெரியல, நான் நல்லா தான் பழகிறேன், நல்லா தான் பேசுகிறேன், ஆனாலும் சில பேர் வந்து எனக்கான உதவிகளை செய்ய மாட்டுறாங்க, என்னோடய வேலைகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா, இதற்கும் மனமே காரணம். அவர்களை அவங்க மனதை வந்து பக்குவப்படுத்தணும், மனதில் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன்களை க்ரியேட் பண்ணணும். அவங்க அது தெரியாத போது மந்திரத்தின் மூலியமாக சில விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம். மனதை திடம் செய்யக்கூடிய இந்த மந்திரங்களை நம்ம ஜபிக்கிற பட்சத்தில் அது மேலே நம்பிக்கையை வச்சு, நமக்கு இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு நம்பி அதை ஜபிக்கும் போது அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு கருவியாக தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறோம். மந்திரத்தால் மாங்காய் பறிக்கலாமா அப்படின்னா, நம்பிக்கை இருந்தால் பறிக்கலாம், அப்படிதான். அதுபோல் இந்த மந்திரங்களை நாம் உபாசனை செய்வது இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் அது மேலே நம்ம வந்து முழு நம்பிக்கையை செலுத்தி அந்த மந்திரத்தை சொல்லுதுனால அந்த விஷயம் நடக்குது. மந்திரம் சொல்லாமையே நடக்கும். அது வந்து மனிதர்களுக்கு பொதுவாக அந்த நம்பிக்கையை வர வைப்பது என்பது கஷ்டமாக இருக்குது. அதனால் மந்திரத்துக்கு சில அதிர்வுகள் உண்டு. இந்த அதிர்வுகள் காரணமாக அந்த அதிர்வுகள் நம்மளுடைய மனதில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும், நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நம்மளுடைய எண்ணங்கள் விரைவாக நடந்து முடியும். இதுதாங்க அந்த சீக்ரெட். இப்போ நமக்கு என்ன தேவை? மற்றவர்கள் நம்மை வந்து அன்போடு அணுகணும், நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். இது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவுகளில் இணக்கம் இல்லாமல் மன வருத்தங்கள் இருக்கிற பட்சத்தில், அது ஏதோ ஒரு, எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பையன் சொல்லுவான் சில நேரங்களில். காரணம்னா அப்பா கிட்ட இருக்கிற ஒரு வசிய சக்தி. மகள் வந்து சொல்லுவாங்க, என்னோடய அம்மா வந்து எனக்கு எப்போதுமே வந்து ஒரு தெய்வம் போல், எங்கள் அம்மா வந்து எப்போதுமே வந்து எனக்கு எப்போதுமே வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு என்ன காரணம்? அம்மா கிட்ட இருக்கிற ஈர்ப்பு பிள்ளைகளை அதிகமாக அவர்கள் பால் ஈர்த்திருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள். அதுக்கு தான் பாசம், அன்பு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கும். மற்றவர்களை ஈர்க்க தான் நம்ம வசி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். வசி என்ற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துகிறோம்னா, பிறர்களை, உறவுகள் அல்லாதவர்களை நாம் வந்து ஈர்க்கும்போது அதற்கு தான் வசியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுதான் விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நமக்கான வசிய ஆற்றலை அதிகப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும்? மற்றவர்கள் தானாகவே நம்மக்கிட்ட வந்து நல்ல விதமாக பழகுவாங்க, நம்மளுடைய வேலைகளுக்கு உதவி செய்வாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நாம் வந்து ஒரு மந்திரத்தை ஜபிக்கிற பட்சத்தில் நமக்கு வசிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாம் அறியாமலே நமக்கு உருவாகிட்டுருக்கும். அதுக்கு ஒரு மந்திரத்தை நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மந்திரத்தை நம்ம வந்து தீட்சைலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வாழ்வியல் முறைக்கான ஒரு மந்திரம் தான். அதனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையோட உடல் உள்ளம் சுத்தமாக இதை நீங்கள் ஜபிக்கிற பட்சத்தில் இதற்கு பயனும் பலனும் உண்டு. இப்போ அந்த மந்திரம் எப்படி சொல்லணும், என்ன மந்திரம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காலையில் முடிந்த வரை 5 மணிக்குள்ளார எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள். எவ்வளோ சிரமமாக இருந்தாலும். பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருப்பது என்பது, இந்த 3:30லேருந்து 5:45 வரைக்கும் எழுந்திருக்கிறது என்பது ரொம்ப சிறப்பு. எழுந்திருக்கிறதே சிறப்புனா, நீங்கள் அதற்குள்ளார எழுந்து குளித்து சுத்தபத்தமாக பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ சிறப்புன்னு பார்த்துக்கோங்க. அதனால் 5:30க்கெலாம் நீங்கள் குளித்து தயாராகிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. உங்களுடைய பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு
வத்தியை கொளுத்தி வச்சுட்டு முடிந்தால் பூ போடுங்க, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வடக்கு முகமாக உட்கார்ந்து சொல்ல போகிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். போதும். சொல்லிவிட்டு உங்களோட வேலையை பார்க்க போயிடுங்க. அதை சொல்லும் போது நீங்கள் என்ன நினச்சி சொல்லணும்னா, எனக்கு எல்லாமே வசமாகணும், எங்கு போனாலும் எனக்கு ஜெயமாக வேண்டும், என்னோடய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையணும், யாரும் என்னோடு அன்பாக பேசணும், எல்லாருமே நட்பாக என் கூட பழகணும், யாரை நான் பார்க்க போனாலும் அவர்கள் இன்முறுவலோடு நம்ம வரவேற்கணும், தெரியாதவர் கூட நம்மளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணும் அளவுக்கு நமக்கு அந்த வசிய ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகணும். இப்படி தான் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் சாதகமாக வேணுமோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு உடனே இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிடுங்க. 27 முறை மந்திரத்தோட அந்த எழுத்துக்கள் மேலே கவனத்தை வச்சு 27 முறை ஜபிங்க. ஜபித்து முடிச்சுட்டு திரும்பவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு வசிய ஆற்றல் அதிகமாகி எல்லோரோடும் அன்பாக இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு மிக சிறந்த மனிதராக வாழணும். உங்களுக்கு எது வேணுமோ அப்படி நீங்கள் அதை பிரார்த்தனை செஞ்சுட்டு எழுந்து உங்கள் வேலையை பார்க்க போகலாம். அன்றாடம் எத்தனை நாளைக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் இதை நிரந்தரமாக செஞ்சுக்கிட்டே வர உங்களுக்கு அட்ராக்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஒரு பிரபலமாக கூட ஆகலாம். இது போல் பல விஷயங்கள். அப்படியே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அட்ராக்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த பிரார்த்தனையும் இந்த மந்திரம் ஜபிக்கிறதையும் நிறுத்தாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே வர இன்னும் உங்களுடைய லட்சியங்கள் எதுவோ அதையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வர அந்த லட்சியங்கள் விரைவாக நடந்து முடிஞ்சிடும். யாருக்கும் தேவைகள் என்பது ஒரு போதும் அப்படின்ற அளவுலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்காக அவங்க உடனே யோசிப்பாங்க இல்லையா? அதனால தொடர்ச்சியாக உங்களுடைய தேவைகள் அனைத்துக்குமே இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே அடுத்த விஷயம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக இதை ஒரு வாடிக்கையாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்போதுமே வெற்றியாகவே முடியும். அது என்ன மந்திரம் அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஓம் வசி வசி சிம் வசி, ஓம் வசி வசி சிம் வசி, ஓம் வசி வசி சிம் வசி. ரொம்ப எளிமையான ஒரு வசிய மந்திரம், அற்புதமான சக்தி மிக்க இந்த வசிய மந்திரம் ஒரு சூட்சமமாக சொல்லப்பட்ட ஒரு மந்திரமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதமான மந்திரத்தை கண்டிப்பாக ஜபிச்சிங்கன்னா நல்ல பலனை தரும். வசின்னு எங்கெல்லாம் எந்த மந்திரத்தெல்லாம் வருதோ அதெல்லாம் சக்தி மிக்க ஒரு அற்புத வசிய சக்தி நிறைந்த ஆற்றல் மிக்க மந்திரங்கள் அப்படின்னு என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களுக்கு பயன் தரும். அனைவருக்குமே இதை நீங்கள் சொல்லலாம். அனைவருக்குமே இது கண்டிப்பாக பிரயோஜனமான ஒரு மந்திரமாகத்தான் இருக்கும். எளிமையான மந்திரமும் கூட. இதற்கு கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இது பிடித்திருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணி கண்டிப்பாக நல வளங்களை பெறலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.